ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு 40% நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி நடுவில் ஒரு கட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. தோசை எப்படி நம்ம ஃப்ளிப் பண்ணுவோமோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இதுவும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பியும் நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது லோ ஃப்ளேம்ல மட்டுமே இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சா கீழே அடி பிடிச்சிடும். நல்லா கீழே இருக்கிறத நல்லா கிண்டிடுங்க. இந்த மாதிரி 2 பக்கமே நல்லா ப்ரௌன் கலர்ல ஃப்ரை ஆயிடணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.